அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பெர்முடா ட்ரையாங்கிள், பெர்முடா முக்கோணம் சொல்றீங்க. அதை பத்தி பார்க்க போறோம். இது அமைஞ்சுள்ள இடம் அண்டார்டிகா பெருங்கடல், அமெரிக்காவின் புளோரிடாவுக்கு கிழக்காவும் தீர்க்க ரேகைக்கு மேற்காவும் 40 டிகிரில இந்த பெர்முடா தீவின் தெற்காக உள்ள ஒரு முக்கோண கடல் பகுதி தான் இந்த பெர்முடா முக்கோணம். இந்த பெர்முடா பகுதியில கப்பல்கள் விமானங்கள் செல்லும் போது திடீர்னு சில விமானங்கள் கப்பல்கள் மறைஞ்சு போயிருது. அந்த மாதிரி விமானங்கள் மறையறதுக்கு முன்னாடி தரை கட்டுப்பாட்டு துறைக்கு அவங்க கால் பண்ணி சொன்ன விஷயங்கள் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். விமானத்தோட திசை காட்டும் கருவி முள்ளு ரொம்ப தாறுமாறா சுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஆகாயத்துல பகுதி ரொம்ப மஞ்சளாவும் பனி மூடிய நிலையில் அவங்களுக்கு பாக்குறதுக்கு எதுவுமே தெளிவற்ற நிலையில இருந்திருக்கு. அந்த நேரத்துல காலங்கள் டைம், அதாவது அவங்க டைம் எல்லாமே ரொம்ப பிளாக் ஆகி நேரம் அப்படியே ஸ்டாப் ஆனதாகவும் சொல்றாங்க. அவங்களால பாத்தீங்கன்னா காம்பாசம் கூட பயன்படுத்தி எதுக்கு வடக்கு எது தெற்குன்னு கூட அவங்களால தெரிஞ்சுக்கவே முடியல. எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளுமே பயன்படவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கீழே அவங்க ஏரோப்ளைன்ல இருந்து பாக்குறப்ப கீழே உள்ள கடலும் வழக்கத்துக்கு மாறா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிளைட் ஏதோ ஒரு வெள்ளை கலர் தண்ணிக்குள்ள நுழையிற மாதிரியும் அவங்களோட கண்ட்ரோல் இல்லாம அந்த பிளைட் தானாவே போறதாவும் சொல்லியிருக்காங்க. 6000 அடி உயரத்துல ஒரு பலத்த காற்று வீசுறதாவும் விமானம் அந்த இடத்துல தள்ளாடுறதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெர்முடா பகுதிக்கு சென்ற ஆபத்துல மாட்டிக்கொண்டு அதுல இருந்து தப்பிச்சு வந்த சில பைலட்டுங்க, கப்பல் ஓட்டுறவங்க சொன்ன தகவல் அவங்களோட விமானம் எதிர்பார்க்காம ஒருவித அதிர்ச்சிக்குள்ளானதாகவும், அப்போது வானிலை நன்றாக இருந்தது. ஆனா அந்த அதிர்ச்சியில விமானம் தலைகளாகவும் செங்குத்தாவும் நோக்கி கீழ் நோக்கி பாய தொடங்கி விட்டதுன்னு, அந்த சமயத்துல கடலுக்குள்ளேயே விமானம் பாய்ந்து விடக்கூடிய அளவு உயரம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. கேப்டன் டால்வின் வில்கோஸ் என்ற ஒரு படகுல திடீரென்று ஏதோ ஒரு விசையால கவர்ந்து இழுத்ததாகவும் கடலுக்குள்ள இழுத்து செல்லப்பட்டதாகவும், கேப்டன் அதுல இருந்து எப்படி தப்பிச்சு குதிச்சு வந்ததாகவும் அவர் சொல்றாரு. கேப்டன் டான் ஹென்றி என்பவர் கடல்ல திசை காட்டி காம்பஸோட முள் கண்டபடி சுத்த ஆரம்பிச்சிருச்சுனோ, கடல் நீர் எல்லாமே பக்கத்துல இருந்து வாரி இறைச்சிட்டு இருந்த மாதிரியும், நீர் வானை எல்லாமே ஒன்னா மாறி இருக்கிற மாதிரியும், அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாத மாதிரி எல்லாமே அவங்களுக்கு ஒரு விதமான பதட்டங்களாகவும் கன்ஃபியூஸாகவும் இருந்த மாதிரியும், கப்பல்கள் பனிமூட்டத்துல இருந்து வெளியேற முடியாம திடீர்னு அங்க ஒரு மாபெரும் பனிமூட்டம் அது மறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாரு. சாக்வெல்ஸ் அப்படின்னு ஒரு விமானி இரவு 9:30 மணிக்கு 8 அடி உயரத்துல பறந்து கொண்டிருந்த போது விமானத்தோட இறக்கையில ஒரு விதமான வெளிச்சம் திடீர்னு பரவ ஆரம்பிச்சதும், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாரே அந்த ஒளி முழுசா அவங்க விமானத்தோட அந்த விமானம் ஃபுல்லா பரவனதாகவும், அந்த கருவிகளையே அவங்களால இயக்க முடியாதபடியும் அவங்களோட கண்கள் கூச ஆரம்பிச்சிருச்சாவும், திசை காட்டி முள்ளு தாறுமாறா சுத்தனதாகவும் அவர் சொல்றாரு. விரைவில் அந்த விமானம் முழுவதும் ஒரு ஒளி பிளம்பா மாறி ஒரு விதமான ஒரு லைட் எரியற மாதிரி ஆரம்பிச்சதாகவும், ஜன்னல் வழியா ரெக்கைய பார்த்த போது அதுல நீலமும் பச்சையும் கலந்த வண்ணத்துல அந்த பிளைட்டோட ரெக்கைகள் பிரகாசித்ததாகவும், அது மட்டும் இல்லாம ஒரே தூசியும் துரும்புமாக அந்த இடமே காணப்பட்டதாகவும் அவர் சொல்றாரு. கடலோட நீரில ஒரு இடத்துல ஒரு வட்டமாக கொந்தளிப்பு ஏற்பட்டதாகவும், அது பாக்குறதுக்கு ஒரு அணுகுண்டு வெடிச்சா அதுல இருந்து எப்படி புகை தோன்றுமோ அந்த மாதிரி அது இருந்ததாகவும் சொல்றாங்க. நார்மன் பீன்றவர் ஒரு நைட் மோருங்கிற ஒரு படகுல பெர்முடா பகுதிக்கு போயிருக்காரு. அப்போது படகுகளோட பேட்டரிகள் எல்லாமே ரொம்ப வேகமா அதோட சக்திகளை இழந்ததாகவும், விளக்கோட வெளிச்சங்கள் குறைஞ்சிட்டே அது முற்றிலும் அணைஞ்சிருச்சாவும், அங்க நிலப்பரப்புல காணப்பட்ட திசை நோக்கி படகை முழு வேகத்தோட ஓட்ட முடிஞ்சிருக்காரு. ஆனா படகு ஏதோ ஒரு சக்தியால் இழுக்கப்பட்டு பின்பக்கமாவே நகர்ந்ததாகவும், அப்போது படகுல இருந்து ஓரிரு மைல்கள் தள்ளி இருந்த ஹேமேக் என்ற ஊர்ல மறைந்தபடி வானளவே ஒரு கருப்பு உருவம் வந்ததாகவும், அந்த பிரம்மாண்ட பரிமாணம் கொண்ட அந்த உருவத்தை பார்த்து கொண்டு இருந்த போதே அந்த வெளிச்சம் அந்த கருப்பு உருவத்து மேல ஒரு கொஞ்ச நேரம் நின்னுட்டு அந்த கருப்பு உருவமும் மறைஞ்சிருச்சு. அது மறைஞ்ச அடுத்த செகண்டே படகுல பாத்தீங்கன்னா திசை காட்டி முழு சரியான வேகத்துல இயங்க ஆரம்பிச்சதாகவும், பேட்டரிகள் சரியா ஒர்க் பண்ணதாகவும் அவர் சொல்றாரு. இதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லும் போது, அந்த பெரிய கருப்பு உருவம் வானத்துல தென்பட்டதாகவும், கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு உருவம் போன பிறகு அந்த படகு திரும்பி பழைய நிலைமைக்கே செயல்பட ஆரம்பிச்சதுன்னு சொல்றாரு. பெர்முடா ட்ரையாங்கிளை ஆராய்ச்சி செய்ய 1982 விக்யாஸ்ங்கிற ஒரு கப்பல் ரஷ்ய ஆராய்ச்சியாளர் சென்றாரு. அப்ப அவரு சொல்றாரு, எங்க கப்பல் புயல் எச்சரிக்கை கருவி திடீரென்று செயல்பட மறுத்துருச்சு. அந்த டைம்ல கடல் ரொம்ப அமைதியா இருக்க ஆரம்பிச்சது. அதே போல புயல் கருவிகளும் அந்த சமயத்துல கருவிகள் புயல் வீசுறத மாதிரி அது காட்டுச்சுன்னு சொல்றாரு. இந்த முக்கோணத்தோட மேல் பகுதியில பலம் மிகுந்த சூறாவளி ஒண்ணு இருக்கிறதாவோ, ஆனால் அது பாத்தீங்கன்னா நிரந்தரமா வீசிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல தண்ணி ரொம்ப தெள்ள தெளிவா இருந்ததாவும், அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஏத்த தண்ணி மாதிரியும் அதுல உப்பே இல்லாத மாதிரியும், அந்த கடல் நடுவுல இப்படிப்பட்ட ஒரு நல்ல தண்ணி எப்படி வந்தது எங்களுக்கு புரியலன்னு சொல்லி விக்யாஸ் சொல்லி இருக்காரு. இனி வரும் பகுதியில இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ஸ் பத்தி நம்ம ஒன்னும் பார்க்கலாம். மிக்க நன்றி.